இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. நேற்று மட்டும் தமிழ் சினிமாவில் 9 திரைப்படங்கள் வெளியீடு. இவை எதற்கும் பெரிதாக ஓப்பனிங் இல்லைங்கிறது தான் நான் கேள்விப்பட்டது. அதாவது மக்கள் சின்ன படங்களை துவக்க காட்சியில் ஓடி சென்று பார்ப்பதற்கு ஆர்வம் காட்டுவதில்லை. பொறுமையாக வரட்டும், மவுத் டாக் வரட்டும், ரொம்ப நல்லா இருக்குன்னா செலவு பண்ணிட்டு போகலாம், இல்லைன்னா எப்படி ஓடிடியில் வரப்போகுது ஃப்ரீயாக பார்த்துக்கலான்ற மனோநிலை சின்ன படங்களுக்கு வந்துச்சு. இது எழுதப்பட்ட விதியாக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நேற்று மட்டும் பாதி 5-6 படங்களுக்கு அந்த தயாரிப்பாளரே டிக்கெட்லாம் எடுத்து கொடுத்து பாப்கார்ன் வாங்கி கொடுத்து கூட்டம் இருப்பது போல் காமிச்சு ரொப்பி ஒரு கிரியேட் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய நட்பு வட்டத்தில், உறவு வட்டத்தில், கோடம்பாக்கத்தில் நேம்படத்தையும் கூட்டம் வந்திருக்கு பாருன்னு காட்டுவதற்காக. மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள். படம் எடுத்திருக்காரு, 100 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு, படம் எடுத்து முடித்தாச்சு, ரிலீஸும் சொந்தமாக பண்ணியிருக்காரு, விநியோகத்தை யாரும் வாங்கலை. சொந்தமாக ரிலீஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இலவச டிக்கெட்டெல்லாம் எடுத்து பாப்கார்ன்லாம் வாங்கி கொடுத்து, காஃபிலாம் வாங்கி கொடுத்து படம் பாருங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு கூட்டம் காட்டணுன்ட்டு அதை ஒரு பைட் வீடியோன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை விட்டு பைட் வீடியோவை எடுக்க வச்சு யூடியூப் சேனல்காரங்க நடுவில் போகிறப்ப கொஞ்சம் புகழ்ந்துட்டு போங்கன்னு அவனும் ஓசியில் படம் பார்த்ததுக்காகவும் பாப்கார்ன்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு பொடி சேர்ந்ததுக்காக. படம் நல்லா இருக்கு, பிரமாதமாக இருக்குது, அற்புதமான படம் அது. இந்த படம்லாம் அவசியம் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த விடாமல் எல்லாரும் மொக்கப்படுத்த கூட வயலின் எடுத்து பெருசாக பார் வயலின் எடுத்து நல்லா வாசிட்டு போவான். அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, இவனுங்களாம் ஒரு 50 பேரை உட்கார வச்சு இவனுங்களே பேசி அந்த பைட் வீடியோலாம் யூடியூப்பில் பார்த்து பப்ளிக்கு திரண்டு வந்துடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. அப்படியாச்சும் படங்களுக்கு கூட்டம் படங்கள் ஓடினா நல்லது. அருவருப்பாக இருக்குது கேட்கறதுக்கு. தேவையில்லாத வெற்றின்னு கொண்டாடுறாங்க. காந்தி கண்ணாடின்னு ஒரு படம், மனசாட்சி தொட்டு சொல்லணுன்னா நிறைய செலவு பண்ணியிருக்காங்க. 3 கோடிக்கு படம் எடுத்திருக்காங்க. அசலாவது பாதி தேருமான்னா அசலில் பாதி தேரும், மீதி பாதி போனது தான். ஆனால் நடிக்கிறாங்க, பொய் சொல்கிறாங்க, இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. வந்தா மாதிரி அந்த பையன் நல்ல பையன், நிறைய நன்கொடை கொடுத்துருக்கான், அதனால் சிம்பத்திக்கு போகிறாங்க. ஆனால் படம் தரமான படம்னு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வரலை. பொய் பொய் பொய், திருமண பக்கம்லாம் பொய். பொய்யின் உருவமாக தமிழ் சினிமா மாறிவிட்டது. இதுதான்.